ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல செகண்ட் லவ்ல என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத தான் பார்க்க போறோம். டேட்டிங், காசிப்ஸ், பொசசிவ்னஸ் நெறைய நடந்துச்சு. கூடவே ஸ்ருதிகா டாஸ்க் எல்லாம் கூட வச்சாங்க. லாஸ்ட்ல தேஜஸ் அண்ட் நேகான்ற பேரு ஹக்கிங் அண்ட் கிஸ்ஸிங்ன்னு ஓவரா எல்லாரையும் வெறுப்பேத்திக்கிட்டும் இருந்தாங்க. கன்டென்ட் செம்மையா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எடுத்ததும் டேட்டிங் பண்றத தான் காட்டினாங்க. யாரெல்லாம் தெரியுமா டேட்டிங் பண்ணா? வீணா, தினேஷ், பிரியங்கா ராஜா, நேஹா அசீம், மோனிஷா அண்ட் வெக்கி. ஸோ இந்த 4 ஜோடியும் தான் தனித்தனியா ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டப்ல டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தெரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல பிரியங்கா ராஜா ஜோடி தான் நல்லாவே ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மத்த 3 ஜோடிஸுமே ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ இன்டராக்ஷன்ஸ் இருக்கும்ல. கேள்வி கேட்டுக்கிட்டு ஸ்ட்ரிக்ட்டா அந்த மாரி தான் இருந்துச்சு. டேட்டிங் ஒரு பக்கம், இன்னொன்னு ஒரு பக்கம் எல்லார்கிட்டயும் வந்து தனித்தனியா அவங்களோட ஒப்பீனியன்ஸ் பத்திலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, கேமரா முன்னாடி. ஸோ அப்படியே பிரியங்காவ டேட் முடிச்சதும், ராஜா எடன டேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதே மாதிரி நேஹாவ டேட் பண்ணி முடிச்சதும், அசீம் செந்தூரிய டேட் பண்ண ஆரம்பிச்சாரு. இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா? செந்தூரிக்கு அசீம ஏற்கனவே நல்லாவே தெரியுமாம். ஆக மொத்தம் டேட்டிங்ல கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு மாத்தி மாத்தி பேசி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா, அந்த 2 பசங்க தான்ப்பா பாவம். ஏன்னா 4 பசங்களும் டேட்டிங் போயிட்டாங்க. இந்த பசங்க தேஜஸ்க்கும், அபித்துக்கும் மட்டும் டேட்டிங் பண்ற சான்ஸே கிடைக்கலையே! அப்படின்னு நெனச்சு பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல, இந்த தேஜஸும், அபித்தும் ஓவரா பேசினாங்க. இது ஒரு பிளைண்ட் டேட்டிங். ஃபேஸ் பார்க்கலல்ல, அதனால தான் அப்படின்ற மாரி ஓவர் கான்ஃபிடென்ட் டூ மச்ப்பா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் அந்த வில்லாக்கு இந்த 12 பேரும் கால் எடுத்து வச்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து இன்ட்ரோலாம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? பொண்ணுங்கலாம் தனியா இருந்தா என்ன பண்ணுவாங்க? காசிப் தான். அதே மாரி பசங்கள பத்தி தனியா பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பையன் நல்லா இல்ல, அந்த பையன் ஓகே அப்படின்னு சிரிச்சு சிரிச்சு எல்லாரும் இந்த பிக் பாஸ் வீட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதே மாரி தான் இருந்துச்சு. பேசினதுல ஒண்ணே ஒண்ணு நல்லா புரியுது. வெக்கிக்கு மோனிஷாவ ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா மோனிஷாக்கு அபித் மேல ஒரு கண்ணு. நெக்ஸ்ட் நம்ம கியூட்டி ஸ்ருதிகா வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் இன்ட்ரோலாம் குடுத்தாங்க. போனதும் ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதுலயும் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட்டு பாய்ஸ்க்கு தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க்க குடுத்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டிங் போனாங்கல்ல, ஸோ பொண்ணுங்கள பத்தின ஒப்பீனியன் உங்களுக்கு என்னவா இருந்துச்சு? அப்படின்னு கேட்டதுக்கு, பசங்களும் அவங்களோட ஒப்பீனியன்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பொண்ணுங்களோட மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே வெக்கம் தாங்கல. அப்படியே இன்னொன்னு ஒரு டாஸ்க்கும் குடுத்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரீசன் சொல்லி அந்த ஸ்பைசஸ் தரணுமா. அதாங்க அந்த ஏலக்காய், கிராம்பு, கடுகு, அந்த பட்டை, லவங்கம்லாம் இருக்கும்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மாத்தி மாத்தி ஒரு ரீசன் சொல்லி குடுக்கணுமாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடுகுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும்ல. கோவத்துல தாளிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே கான்செப்ட் தான். ஒரு ஒரு ஸ்பைசஸ்க்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. அத பேஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அதிலயுமே ஒரு சில பேருக்கு பொசசிவ்னஸ் ஆயிடுச்சு. மோனிஷா, வீணாக்கெல்லாம் சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் பொசசிவ்வா இருந்துச்சு. ஏன் ஈவன் நேஹா ராஜாக்கு ஸ்பைஸ தூக்கி சூஸ் பண்ணி குடுத்துட்டாங்களாம். உடனே பிரியாக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் ஆயிடுச்சு. என்னடா இது! இவளுக்கும் ராஜா மேல ஒரு கண்ணு போலயே! அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுமே நல்லா பேசி ரைட் பெர்சன சூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஒரு மெசேஜ போட்டு ஸ்ருதிகா கிளம்பிட்டாங்க. ஸோ நைட்டு எல்லா 12 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களா, இங்க ஒரு பக்கம் பிரியங்கா, அசீம்க்கு ஜார் குடுத்தாங்க. அதாங்க அந்த ஸ்பைஸ் ஜார் இருக்குல்ல, அத குடுத்ததுக்கு அசீம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருக்காரு. அப்பாடா! அப்படின்னு பிரியங்காக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா பிரியங்கா மட்டும் இல்ல, அங்க இருந்த மத்த கேர்ல்ஸுமே அசீமோட ஆட்டிட்யூட், பெர்சனாலிட்டிய பத்தி நெகட்டிவா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அசீம பத்தி நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு போல. அப்புறம் தேஜஸ், நேஹா இவங்க 2 பேரும் மனசு விட்டு தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அப்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி மத்தவங்கலாம் கத்தி கத்தி பேசி கலாய்ச்சுக்கிட்டு இருந்தாங்க. "ஓ! கலாய்க்கிறீங்களா? வா! அப்ப நம்ம கட்டி பிடிச்சு வெறுப்பேத்தலாம்" அப்படின்னு தேஜஸும், நேஜாவும் கட்டி பிடிச்சு முத்தம்லாம் குடுத்துக்கிட்டாங்கப்பா. வந்த 2வது நாளே இவ்ளோ தூரமா? ம், ம். ஆகட்டும், ஆகட்டும். ஆக மொத்தம் நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாஸ்க்கோட ஸ்ருதிகா வராங்க. நானும் உங்கள வந்து சந்திக்கிறேன். ஸோ மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.